ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவை கைது செய்ய ஒரு திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாக புதிய மக்கள் முன்னணி தலைவர் சுகீஸ்வர பண்டார தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் ஞாயிறன்று நாட்டில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக நடத்தப்படும் விசாரணைகள் தொடர்பில் இந்த கைது திட்டம் செயல்படுத்துவதாக அவர் கூறினார். அதற்காக முன்னாள் ஜனாதிபதிக்கு ஏற்கனவே பயண தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் இந்த செயல்முறை அரசியல் நலன்களின் அடிப்படையில் நடத்தப்படும் ஒரு அரசியல் வேட்டை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான சம்பவங்கள் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ மற்றும் 2 இராணுவ அதிகாரிகளுக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்குமாறும் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கான வாகன இறக்குமதிகள் எதிர்பார்த்த அளவுக்கு கணிசமாக குறையவில்லை என்று இலங்கை சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டின் ஆரம்பத்தில் வாகன இறக்குமதி மீது மேலதிக வரி விதிக்கப்பட்ட போதிலும் வாகன இறக்குமதியில் வீழ்ச்சி ஏற்படவில்லை என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் தொடர்ந்தும் சந்தைக்குள் வந்த வண்ணமே உள்ளதாக சுங்க திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் சந்தன புஞ்சிகேவா ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். இது குறித்து மேலும் அவர் தெரிவிக்கையில், சந்தையில் பெருமளவிலான வாகனங்கள் விற்பனை ஆகாமல் தேங்கி கிடந்த போதிலும் இறக்குமதியால் பெரிய வீழ்ச்சி ஏற்படவில்லை. இதனால் ஏற்பட்டுள்ள சிறிய அளவிலான குறைப்பானது அரசாங்கத்தின் வருமானத்துக்கு எவ்வித நிதி ரீதியான பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. சுங்க திணைக்களத்துக்கு கிடைக்கும் ஒட்டுமொத்த வருமானத்தில் சுமார் 30% பங்களிப்பு வாகன இறக்குமதி மூலமாகவே கிடைக்கப்பெறுகின்றது. கடந்த ஆண்டு வாகன இறக்குமதியானது சுங்க வருமானத்தில் 30 முதல் 35% பங்களிப்பை கொண்டிருந்ததுடன் அதே போக்கு இந்த ஆண்டும் நீடிக்கின்றது என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள சொலிசை பாடகர் சங்கீதன் அவர்களை உடனடியாக விடுவிக்க கோரி வவுனியா பழைய பேருந்து நிலைய பகுதியில் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா கலைஞர்களின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் அரசியல் பிரதிநிதிகள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது கருத்து சுதந்திரத்தையும் கலைஞர்களின் உரிமைகளையும் மதிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய போராட்டக்காரர்கள் சங்கீதனின் நிபந்தனையின்றி விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் கோரிக்கை விடுத்தனர். கலைஞர்கள் மீது மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் தொடர்பிலும் தமது கவலையை தெரிவித்தனர். பழைய பேருந்து நிலைய பகுதியில் ஆரம்பமான குறித்த போராட்டம் அங்கிருந்து மணிக்கூட்டு கோபுர சந்தி வரை ஊர்வலமாக சென்று மீண்டும் போராட்ட இடத்தை அடைந்தது. போராட்டத்தில் கலைஞர்களுக்கு கைவிலங்கோ, பாடுவதும் ஆடுவதும் பயங்கரவாதமா போன்ற வாசகங்கள் தாங்கிய பதாதைகள் ஏந்திருந்ததுடன் கோஷங்களையும் எழுப்பியிருந்தனர். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள சொலிசை பாடகர் சங்கீதனை விடுதலை செய்ய கோரி இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார் கிளை ஏற்பாடு செய்துள்ள போராட்டம் எதிர்வரும் வியாழக்கிழமை காலை மன்னார் நகரில் இடம்பெற உள்ள நிலையில் அனைத்து தரப்பினரும் ஆதரவு வழங்குமாறும் கோரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. விடுதலை புலிகளின் நோக்கத்தை நிறைவேற்ற நாங்கள் இடமளிக்கப் போவதில்லை என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள புலனாய்வு பிரிவின் முன்னாள் தலைவர் சுரேஷ் சாலுவை பாதுகாப்பதற்கு இன்று காலை கோட்டை தொடர்ந்து நிலையத்தின் முன்பாக முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். அத்துடன் சுரேஷ் சாலுவை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து முள்ளிவாய்க்கால் பழிவாங்கலை நிறைவேற்றவே அரசாங்கம் முயற்சிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சுரேஷ் சாலைவுக்கு தொடர் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். இந்த போராட்டத்தில் விமல் வீரவன்ச, உதயன் கமன்பில உட்பட அரசியல் தரப்பினர் பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. ஒரு வருடத்துக்கு மேலாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகன இலக்க தகடுகளை அச்சிடும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த பணிகள் இன்று காலை 10 மணிக்கு மீண்டும் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் தலைமையில் வெரஹோரையில் உள்ள மோட்டார் போக்குவரத்து திணைக்கள வளாகத்தில் இப்பணி தொடங்கப்பட உள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. டெண்டர் செயல்முறை தொடர்பான சிக்கல் காரணமாக மே 2025 முதல் வாகன இலக்க தகடுகள் அச்சிடும் பணி இடைநிறுத்தப்பட்டிருந்தது. வாகன இலக்க தகடுகள் அச்சிடுவது தொடர்பான ஒப்பந்தத்தை அரசாங்கம் இந்த ஆண்டு மார்ச் மாதம் மேற்கொண்டது. 22 ஆண்டுகளாக வாகன இலக்க தகடுகளை அச்சிட்டு வந்த நிறுவனத்தின் ஒப்பந்த காலம் கடந்த ஆண்டு ஏப்ரல் 30ஆம் தேதியுடன் முடிவடைந்ததை தொடர்ந்து இலக்க தகடுகளை அச்சிடுவதற்கான ஒரு நிறுவனத்தை தேர்ந்தெடுப்பதற்காகவே போக்குவரத்து அமைச்சு கொள்முதல் செயல்முறையை தொடங்கியது. அதன்படி மே 1ஆம் தேதி முதல் வாகன இலக்க தகடுகளை அச்சிடும் பணி நிறுத்தப்பட்டு புதிதாக பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் உட்பட 4.5 லட்சத்துக்கு மேற்பட்ட வாகன இலக்க தகடுகள் அச்சிடுவதற்காக குவிந்துள்ளன.
காங்கேசன்துறை முதல் மன்னார் வழியாக கட்பிட்டி வரையிலான கடலோர பகுதிகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணிக்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறு அறிவிப்பு வரும் வரை அப்பகுதியில் செல்ல வேண்டாம் என்று கடற்தொழிலாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேல் சப்ரமுக, வடமேல் ஆகிய மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி, நுவரெலியா ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. மேல் சப்ரமுக ஆகிய மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி, நுவரெலியா ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிக அளவில் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். அதே நேரம் அனுராதபுரம், ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களில் சிறிதளவு மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை, திருகோணமலை ஆகிய மாவட்டங்களிலும் மணிக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏனைய பகுதிகளில் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்றும் வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். பேரிடர் புயலின் தாக்கத்தால் கடலில் மூழ்கியிருந்த தனுஷ்கோடி தரைப்பாலம் 62 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் வெளியிடப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த பாலம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை வெளியே தென்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் பார்வையிடுவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மண்ணரிப்பு காரணமாக முகுந்தராய சத்திரம் கடற்கரை பகுதியில் இந்த தரைப்பாலத்தின் ஒரு பகுதி தற்போது தென்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. 1964ஆம் ஆண்டு ஏற்பட்ட கடும் புயல் தனுஷ்கோடி நகரை பெரிதும் பாதித்தது. அப்பகுதியில் இருந்த பல கட்டமைப்புகள் கடலில் மூழ்கியிருந்தன. இந்நிலையில் பல தசாப்தங்களாக கடலுக்குள் புதைந்திருந்த தரைப்பாலம் மீண்டும் வெளிப்பட்டிருப்பது அப்பகுதி மக்களிடையே ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. வெளிவரத் தொடங்கியுள்ள தரைப்பாலத்தை தொல்லியல் துறை ஆராய்ச்சியாளர்கள் விரைவில் ஆராய்ச்சி செய்யவும் வாய்ப்புள்ளது. அன்று கடலில் மூழ்கிய கட்டடங்கள், வீடுகள் மற்றும் பொருட்கள் இனி ஒவ்வொன்றாக வெளிவரவும் வாய்ப்புள்ளது என்று சுற்றுலா பயணிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு வெள்ளாவளி பிரதேசத்தில் சட்டவிரோத உள்ளூர் தயாரிப்பு துப்பாக்கியுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. போலீசாருக்கு கிடைத்த தகவல் ஒன்றினை அடுத்து சம்பவ தினமான நேற்றிரவு வெள்ளாவளி போலீஸ் பிரிவில் உள்ள திக்கோடை சுவரணையடி பிரதேசத்தில் வீடு ஒன்றை சுற்றி வளைத்து சோதனையிட்ட போது இந்த துப்பாக்கி கைப்பற்றப்பட்டுள்ளது. இதில் கைது செய்யப்பட்டவர் இன்று திங்கட்கிழமை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெள்ளாவளி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பிலிப்பைன்ஸின் மிண்டானோவோ பகுதியில் ரிக்டர் அளவில் 7.8 பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. இதனை ஜெர்மன் புவி அறிவியல் ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் பூமியிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்ததாக அந்த மையம் குறிப்பிட்டுள்ளது. முன்னதாக இந்த நிலநடுக்கத்தின் தீவிரத்தை ரிக்டர் அளவில் 7.3 கணித்திருந்த GFZ பின்னர் அதனை 7.8 உயர்த்தியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து அமெரிக்க சுனாமி எச்சரிக்கை மையம் அப்பகுதியில் சுனாமி எச்சரிக்கை விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.